நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை. இதுக்கு தமிழ் சமமான வார்த்தை என்னன்னா, குருதிச் சலுகை. பொருள் வந்து தகுதியற்ற, திறமையற்ற சொந்த பந்தங்கள், உறவினர்களுக்கு பதவி, பணி நியமனத்தில வந்து தனிச்சலுகை அளித்தல். இதுதான் வந்து அதோட பொருள். அ மன்னர் காலத்துலலாம் வந்து இது சர்வசாதாரணம் நெப்போட்டிசம்ங்கிறது. அது வந்து மன்னர் ஒருத்தர் இருக்காருன்னா, அவரோட பையன் அடுத்த மன்னர் ஆவார். அப்படியே வாரிசுகள் தொடரும். அ இது இப்ப இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப தான் ரொம்ப டாமினன்ட்டா இருக்கு. சினிமா, அரசியல், கார்ப்பரேட் வேர்ல்டு அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தோம்னா, வாரிசுகள் வந்து அடுத்தடுத்து பதவியை பிடிப்பது வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நெறைய உதாரணங்கள் இருக்கு. ரொம்ப சமீபத்து உதாரணம் அஜித் பவார் விமான விபத்துல இருந்தார் இல்லையா? அவரோட மனைவி. அவங்க வந்து துணை முதல்வரா இருக்காங்க மகாராஷ்டிராக்கு. இது ஒரு நெப்போட்டிசம்க்கு ரொம்ப பிரசன்ட்டான ஒரு உதாரணம். இப்ப நெப்போட்டிசம்ங்கிறது எதிர்மறை ச அர்த்தம் உடையது தான் அப்படின்னு வெளிப்படையா அந்த அர்த்தத்தில வந்து கூகுள் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. அ எதிர்மறை அர்த்தம் உள்ளது அப்படின்னா என்னன்னா, அது வந்து தவறானது. சலுகை அளித்தல். ஸ்பெஷல் சலுகை வந்து யாருக்கும் குடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். நெப்போட்டிசம் மூலமா வந்தாலும், நாட்டுக்கு நன்மை செய்றதுக்கு வாய்ப்பு எப்போ இருக்கும்னா, தகுதி வாய்ந்த நபர்கள் நெப்போட்டிசம் மூலம் வந்தாலும் அவங்க சரியா அந்த பணிய செய்வாங்க. உதாரணம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்னு அடுத்தடுத்த வாரிசுகள் வந்து அ அப்ப அவங்களோட தந்தை விட்ட பணிகள கரெக்ட்டா செஞ்சு சொசைட்டிக்கு ரொம்ப நன்மை செஞ்சாங்க. இதுவே வந்து தகுதியற்ற ஒரு நபர் ராஜாவாவே ஆனாலும், அவங்களால நல்லபடியா செயல்பட முடியாது. அவங்களுக்கும் அதனால நஷ்டம், சொசைட்டிக்கும் நஷ்டம். ஸோ நெப்போட்டிசம் மூலம் வர்றவங்க, தகுதி படைத்த நபர்களா இருந்தா மட்டும் தான் வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகும். மத்த எல்லாரும் வந்து கண்டிப்பா தோல்வி அடைவார்கள். அதன் மூலமா அந்த பணியும், பதவியும் வந்து பாதிக்கப்படும்.